அண்மைச் செய்தி. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 14 பேர் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக மீனவர்கள் 14 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை கடற்படையால். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 14 பேர் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக மீனவர்கள் 14 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாம்பனில் இருந்து மீன்பிடிக்க சென்ற நிலையில் தமிழக மீனவர்கள் 14 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். பாம்பனில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 10 மீனவர்களையும் அவர்களின் விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து அட்டூழியத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழக மீனவர்கள் 14 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சேதுகுமரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சேதுகுமரன், தமிழக மீனவர்கள் 14 பேர் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரம் என பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள பாம்பனிலிருந்து நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற இவர்கள் கச்சத்தீவு தனுஷ்கோடி இடையே மீன்பிடித்துக் கொண்டு அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த இலங்கை கடற்படையினர் இவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ஒரு படகும் அதில் இருந்த 10 மீனவர்களையும் சிறைப்பிடித்து தற்போது குற்றாலம் மீன்வளத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதே போல் ராமநாதபுரம் அடுத்துள்ள திருப்பாலக்குடியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு 4 மீனவர்களை இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்து தற்போது காங்கேசன் துறைமுகத்துக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு கொண்டு வருகின்றனர். தொடர்ச்சியாக இந்த கைது நடவடிக்கை மீனவர்கள் வாழ்வாதாரத்தை மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று முடிவில் உள்ள நிலையில் தொடர்ந்து கைது நடவடிக்கை நடந்து வருகிறது. மத்திய அரசு மாநில அரசும் கவனம் செலுத்தி மீனவர்கள் சுமூகமாக மீன்பிடிக்கவும் இலங்கை அரசின் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இது வலியுறுத்தி வந்தாலும் அரசுகள் 2 அரசும் செவிசார்த்து வரைக்கும் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத நிலையில் இந்த தொடர் கைது நடவடிக்கை தொடர்ச்சியாக மீனவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சும்மா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சேதுகுமரன்.